சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 அழகிய நூல் ஒன்று உங்கள் கரங்களிலே தவள இருக்கிறது. உரும்பையூர் திலக்கிரி அவர்கள் வீரகேசரி வார வெளியீட்டில் எழுதிய 25 ஆளுமைகளை தாங்கிய வைரக்குடுவை நூல் அறிமுக விழா ஆரம்பமாகிறது. சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். மற்றும் ஒரு தமிழர் நிகழ்வு பகுதியினோட சந்திக்கிறோம். ரொம்பவே சந்தோஷம். சுவிட்சர்லாந்து நகரத்தினுடைய பெருமையான ஒரு விஷயம், தமிழர்களுக்கு மிக பெருமையான ஒரு விஷயத்தை இப்போது உங்களுக்காக நாங்கள் தரப்போகிறோம். அதாவது சுவிட்சர்லாந்து பேர்ன் மாநகரிலே வைரக்குடுவை நூல் அறிமுக விழா 2026 சிறப்பாக இடம்பெற்றது. அது சம்பந்தமாக ஒரு பார்வை. யாழ் உரும்பையூர் திலக் கிரி சுவிட்சர்லாந்திலிருந்து வீரகேசரி வார வெளியீட்டில் வாரந்தோறும் எழுதிய படைப்பாளர் பார்வை வைரக்குடுவை தொகுதி 1 ஆளுமைகள் 25 நூல் அறிமுக விழா கடந்த 9/5/2026 சனி அன்று சுவிட்சர்லாந்து யூரோப்பா பிளட்ஸ் B1 3008 பேர்ன் எனும் இடத்தில் தாயக அறிவிப்பாளர் ஜனனி கார்த்திகேசு தலைமையில் தமிழர் களரி ஆவண காப்பக வெளியீடாக அறிமுகமானது. இந்த நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக மங்கள விளக்கினை பேர்ன் ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அருச்சுனையர் சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் சென்ட் மாக்ரதன் கதிர்வேலாயுத சுவாமிகள் ஆலயம் சார்பாக சோமசுந்தரம் விநாயகமூர்த்தி, ஈழத்தின் மூத்த படைப்பாளி ஆதிலட்சுமி சிவகுமார், நூல் ஆசிரியரின் உறவினர் நாகலிங்க மகேஸ்வரன், சென்காலன் மாநிலத்திலிருந்து வருகிற சமூக ஆர்வலர் திரு வீரகத்தி சிவராசா, ராதா நடனாலய அதிபர் முதுகலைமானி திருமதி ஞானசுந்தரி வாசன், சலங்கை நர்தனாலய அதிபர் முதுகலைமானி திருமதி மங்களநாயகு வசந்தகுமார், நூலில் இடம்பெற்ற ஆளுமைகள் சார்பாக திருக்கோணேஸ்வரம் நடனாலய அதிபர் முனைவர் மதிவதனி சுதாகரன், ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான திரு சன் தவராசா, ஊடகவியலாளர் திரு கனகரவி, தமிழ் கல்வி சேவை ஆசிரியர் திருமதி வனசநாயகி தங்கவேள், ஈழத்தின் பிரபல நிதர்சன ஒலிப்பதிவாளர் திரு கிருபா, ஜெனிவா கல்வியலாளர் கந்தையா அருந்தவராசா, பேர்ன் வள்ளுவர் தமிழ் பள்ளி முதல்வர் பொன்னம்பலம் முருகவேள் ஆகியோரும் ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வரவேற்பு நடனத்தை திருக்கோணேஸ்வரா நடனாலய மாணவி செல்வி சயந்தா ராதாகிருஷ்ணன் வழங்க வரவேற்புரையை திருமதி எழிலினி கேதீஸ்வரன் ஆற்றினார். குறித்த நிகழ்வின் அருள் நல்லாசியுரையினை ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அருச்சுனையர் சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் வழங்கினார். தொடர்ந்து வெளியீட்டுரை அறிமுக வருகினை தமிழ் களரி ஆவண காப்பகத்தை சேர்ந்த திரு தில்லையம்பலம் சிவகீர்த்தி நிகழ்த்தினார். அதைத் தொடர்ந்து நூலில் இடம்பெற்ற ஆளுமைகள் பற்றிய நயப்புரைகளை பேர்ன் பல்கலைக்கழக உளவியல் துறையில் கல்வி கற்கும் மாணவியும் பேர்ன் வள்ளுவர் தமிழ் பள்ளி ஆசிரியையுமான செல்வி அருளினி முருகவேள், அறிவிப்பாளர் செல்வநேசன் கவிதரன், மொழி ஆசிரியை முதுகலைமானி திருமதி நிதோர்சனா சுலக்சன், யாழ் பல்கலைக்கழக கல்லூரி முன்னாள் விரிவுரையாளர் திரு ராசையா சிவகணேசன், தாயக எழுச்சி பாடகி படைப்பாளி திருமதி மணிமொழி கிருபாகரன் ஆகியோர் நிகழ்த்தினர். நிகழ்வின் சிறப்புரையை தாயக மூத்த படைப்பாளி திருமதி ஆதிலட்சுமி சிவகுமார் ஆற்றினார். தொடர்ந்து நூலில் இடம்பெற்ற சுவிட்சர்லாந்து கனடா வாழ் ஆளுமைகளான முனைவர் மதிவதனி சுதாகரன் சுவிஸ், பாவலர் பவானி தர்மகுலசிங்கம் கனடா, ஆனழகன் உதயகுமார் சுதர்சன் சுவிஸ், பாடகி திருமதி வைஷவி கவிகாந்த் சுவிஸ் ஆகியோர் மூத்த படைப்பாளி ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்களால் மதிப்பளிக்கப்பட்டனர். தொடர்ந்து குறித்த நூலினுடைய பிரதிகளும் வழங்கப்பட்டன. பிரதிகளை நூலாசிரியரின் சகோதரி திருமதி வசந்தன் தமிழ்ச்செல்வி வழங்கி வைத்தார். ஏற்புரையினையும் நன்றியுரையினையும் நூலாசிரியர் திலக்கிரி அவர்கள் நிகழ்த்தினார். அதைத் தொடர்ந்து கலை இலக்கிய கர்த்தாக்கள், ஆளுமைகள், ஆர்வலர்கள், துறை சார்ந்தவர்கள் என பலரும் கூடி ஒடியற்குள் குடித்து இரவுணவு உண்டு மகிழ்ந்து நிறைந்தனர். இந்த ஏற்பாடுகளை தமிழர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது.